கேரியர் கேப் நினைச்சு ஒரி பண்றீங்களா? நான் மெக்கானிக்கல் ஃபீல்டுலயே ஒர்க் பண்ணேன், இல்ல சிவில் ஃபீல்டுல ஒர்க் பண்ணேன், இல்ல நான் வேற குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப ஐடி கம்பெனிக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 100% பாஸ். எப்படி சார் அப்படின்னா, ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சா போதும். நீங்க சொல்லுங்க, நீங்க குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண எஃபோர்ட்ல 10% எஃபோர்ட் போட்டா போதும், ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம் ஒரு டாப் எம்என்சி கம்பெனில. அதுவும் மெக்கானிக்கல் படிச்ச சிவில் படிச்ச ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல பிகாம் பிபிஏ கூட இருக்கலாம். நீங்க அந்த டிகிரியில இருக்கிற எஃபோர்ட் எல்லாம் நோ வரிஸ். நமக்கு இது வரைக்கும் ப்ரோக்ராமே தெரியாதுன்னு ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல, ஈஸியா பிளேஸ் ஆக முடியும். அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது எங்களோட யூனிக் டெக்னாலஜிஸோட ஃப்ரீ எவாலுவேஷன் ஒன்று அட்டன் பண்ணா போதும். உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சா ஈஸியா பிளேஸ் ஆகலாம்னு தெரிஞ்சிடும். ஓகே, நீங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு தெரியுது. இவ்வளவு பெரிய கேரியர் கேப்புக்கு அப்புறம் என்னால அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்க முடியுமா? நீங்க படிக்க முடிகிற, அதாவது பிளேஸ் ஆக முடிஞ்ச ஒரு டெக்னாலஜி தான் நம்ம கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்பவே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கோடிங்க்கு கோர்ஸ் இருக்கும், நான் கோடிங்க்கு கோர்ஸ் இருக்கும். நான் கோடிங்னாலே நீங்க பயப்படுற கோடிங் ஒரு லைன் கூட வராது, ஈஸியா படிக்கவும் முடியும் உங்களால. சார், அந்த கோர்ஸை நான் இப்ப ஆல்ரெடி ஜாப்ல இருக்கனே, அந்த ஜாபை விட்டுட்டு வந்து தான் பிளேஸ் ஆகணுமா இல்ல படிக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவையே இல்லை. உங்க கன்வீனியன்டான டைம்ல, அதாவது நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஜாபை குவிட் பண்ணாமலே இந்த கோர்ஸ் படிக்க முடியும். டைரக்டா அங்க இருந்து ஐடில பிளேஸ் ஆயிட முடியும். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பரை ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க.